ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கொள்ளு குழம்பு தாளிச்சிட்ருக்குறாங்க. இருட்டாயிருச்சுங்க, மழை வர மாதிரி இருக்குது. அதனால தான் கொள்ளு செக்கில் அரைக்கிறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. பாருங்கள், மண்சட்டியில் வந்து கொள்ளு குழம்பு வந்து தாளிச்சிட்ருக்காங்க. சட்டியிலிருந்து என்னடா புகை வருதுன்னு பார்க்காதீங்க, மண் சட்டி அப்படி தான் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ புகை வருது, ஆனால் இன்னும் காயலை. கடுகு போட்டு ரொம்ப நேரம் ஆகுதுங்க, இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. எண்ணெய் வந்து எங்கள் அம்மா நிறைய ஊற்றிட்டாங்க. வெங்காயம் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. மண் சட்டி மட்டும் எப்பவுமே ஹீட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுங்க. அம்மா வந்து வெங்காயம் போட்டுட்டாங்க. மண் சட்டியில் குழம்பு வச்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மண்பானையில் வந்து குழம்பு வைங்க. அது கொள்ளு குழம்புனா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொள்ளு வந்து அம்மா செக்கில் அரைச்சி வச்சுருக்குறாங்க. செக்கில் ஆட்டி தண்ணி தேவையான அளவு வச்சுருக்குறாங்க பாருங்க. அப்போ அதை வந்து இப்போ கரைச்சி விட்றாங்க. தாளிப்புக்கு வரமிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அம்மா வந்து வரமிளகா வேக வச்சு போட்டுட்டாங்க, ஊற்றுறாங்க. கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இந்த கொள்ளு குழம்பு வந்து கொதிச்சா சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. தண்ணி ஊற்றுட்டல? ஊற்றுமா போதுமா பாரு. தண்ணி கொஞ்சம் ஊற்றுட்டான். போது பாரு, உப்பெல்லாம் சரியாக இருக்குது என்னன்னு பாரு. போதும். தண்ணி ஊற்ற வேண்டாம். வேண்டாம் போதும், இதே தண்ணியாட்டு தான் இருக்குது. இந்த குழம்பு சுண்டுச்சுன்னா இன்னும் திக்காகுங்க, அதனால தண்ணி ஊற்றலை. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. பொண்ணு கொஞ்சம் மஞ்சள் பொடி வேண்டாடா. இந்தா மஞ்சத்தூள் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அம்மா வந்து இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. மஞ்சத்தூள் போடலைனாலுமே இந்த குழம்பு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குங்க. அம்மா வந்து இன்றைக்கி கடலை பொரிக்கிற வேலைக்கு போயிருந்தாங்கங்க. அதனால கடலை கொண்டாந்து வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு அதே அடுப்பில் தாங்க குழம்பும் தாளித்து விட்டாச்சு. இப்போ கடலை சாப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட போகிறோங்க. குழம்பு வந்து இப்போ தட்டு போட்டு மூடியாச்சுங்க. பாருங்கள், கொள்ளு குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சதுமே சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க, எல்லாம் சாப்பிட்லாம். யார் யாருக்கெல்லாம் கொள்ளு குழம்பு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் மண்பானையில் வச்ச கொள்ளு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிதான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.